ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுருக்கையில் சில டைப்பான சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம். ஓகேவா? அந்த ஷார்ட்கட் மெத்தடையும் சில சம்மு நார்மல் ப்ளஸ் ஷார்ட்கட் மெத்தடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். முதல் கொஷின் பாருங்கள். a + 1/a = 15 எனில் a² 1 + a² மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது, நார்மல் டைப்பில் எப்படி போடுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயரில் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போது a + 1/a = 15ன்னு கொடுத்துட்டு a² + 1/a², அதாவது ஸ்கொயருடைய வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேள்வியில் கொடுக்கப்பட்ட எண்ணை ஃபஸ்ட்டு வர்க்கப்படுத்தணும். ஓகேவா? நம்ம இந்த கேள்வியில் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 15 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இந்த 15 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 × 15. ஓகேவா? ஸ்கொயர் படித்தோம் அப்படின்னா நம்ம 225 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். 225. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நம்ம வர்க்கப்படுத்தணும் இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா, அந்த வர்க்கம் இருக்கு இல்லையா, அதால் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு கிடைச்ச இந்த எண்ணோட மதிப்பை வந்து கழிக்கணும். ஓகேவா? இப்போ வர்க்கப்படுத்தினதுக்கு அப்புறம் அதனுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, இப்போ இந்த வர்க்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மதிப்பு கிடைச்சது இல்லை 225ன்னு. இப்போ இந்த மதிப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர், அதாவது நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்கொயரால் கழிக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைனா 2ஆல் கழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 225 - 2. ஓகேவா? கழிச்சோம் அப்படின்னா 223. ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? ஆனால் இந்த சம்மு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி இதில் ப்ளஸ்ஸு, இப்போ இங்கே நம்ம கழிச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சம்ஸில் ரெண்டுமே ப்ளஸ்ஸுன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கிடைக்கக்கூடிய மொத்த மதிப்புலேருந்து அந்த 2 கழிக்கணும். இதுவே உங்களுக்கு மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் நமக்கு நார்மல் மெத்தட் போடுவோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாருங்கள், இந்த சம்ஸை நார்மல் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்குறாங்க கொஷினில், நமக்கு a + 1/a = 15 சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கொயரோடைய வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இப்போ இந்த a இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த 1/a இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம சம்மு போட போகிறோம். அப்போ குறிப்பாக a + b இருக்கு இல்லையா, a + b ஹோல் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அதோடைய ஃபார்முலா என்ன, a + b ஹோல் ஃபார்முலா a² + b² + 2ab. ஓகேவா? இதுதான் a + b ஹோல் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏவுக்கு பதிலாக எக்ஸையும் பிக்கு பதிலாக 1/yன்னு எடுத்துப்போம். ஓகேவா? குறிப்பாக அதில் நம்ம இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த 1/a இருக்கு இல்லையா, அதை வந்து ஒய்ன்னு எடுத்துப்போம். ஓகே, பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் x², b இருக்க இடத்துல y² + 2xy. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறோம், a சப்மிட் பண்ண போகிறோம். ஒய் இருக்க இடத்துல 1/a சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறோம், a. ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்² நம்ம எப்படி எழுதுவோம், a + 1/a ஹோல்². ஓகேவா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் இருக்க இடத்துல a, ஒய் இருக்க இடத்துல 1/a, அப்போது 1/a² + 2x. ஓகேவா? எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணுவோம், a, 2a × 1/a, ஒய் இருக்க இடத்துல 1/a. சரி, ஓகே. இப்போ இதில் நம்ம எதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஏவும் இந்த ஏவும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? ஓகே, மீதி என்ன இருக்குது, மீதி பார்த்தோம் அப்படின்னா a² + 1/a + 2 இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள், a + 1/a ஹோல்². ஓகேவா? இப்போ a + 1/a உடைய மதிப்பு என்ன, நமக்கு 15ன்னு தெரியும். அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 15². ஓகேவா?
15 ஸ்கொயர். மீதி என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஓகேங்க பாருங்கள், 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 இருக்கா? ஓகே. அடுத்து பாருங்கள், நம்ம 15 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன மதிப்பு வரும்? 225 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயர். இந்த வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ இந்த ப்ளஸில் இருக்க இந்த 2 இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸில் மாறும். இப்போ 225 மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயர். ஓகேவா? அப்போ மதிப்பு என்ன? 223. அப்போ நம்ம அந்த மாதிரி ஷார்ட்டாகவும் போடலாம், இந்த மாதிரி நார்மல் மெத்தட்லேயும் என்ன பண்ணலாம், இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 2 சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு மைனஸில், இந்த இடத்துல மைனஸில் உங்களுக்கு மதிப்பு வந்துச்சுன்னா எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் நம்பரை என்ன பண்ண போகிறோம்? இப்போ 11 × 11. ஓகேவா? இந்த எண்ணை எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். 121. ஓகேவா? அப்போ அங்கே என்ன பண்ணோம்? இங்கே ப்ளஸ் இருந்ததுனால, ஓகேவா, இங்கே ப்ளஸ் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 2வை ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 123. ஓகேவா? 123. இப்போ நம்ம சேம் அதே ஃபார்முலாவில் போட்டாலும் நமக்கு என்ன பண்ண போகுது? 123 தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 8 எனில் எக்ஸ் கியூப் 1 + எக்ஸ் கியூப், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கணம், அதாவது கியூபில் கேட்டாங்கன்னா நம்ம இது எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த எண்ணுடைய ஃபஸ்ட்டு கியூப் பண்ணணும். ஓகேவா? அங்கே நம்ம ஸ்கொயர் பண்ண மாதிரி இங்கே கியூப் பண்ணணும். ஓகேவா? கொடுக்கப்பட்ட எண்ணை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். இப்போ 8 8 8. ஓகேவா? அப்போ கியூப் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 8 8 64. 64 × 8 வந்து பார்த்திங்கன்னா 512. அதுக்கு தான் ஸ்கொயர் கியூப் நம்ம படித்தோன்னா நேரடியாக போட்டுடலாம். அப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம அந்த வர்க்கத்துக்கும் கணத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம ஒரு எண்ணை வந்து என்ன பண்ணியிருப்போம்? கியூப் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த எண்ணுடைய 3 மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 3 மடங்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 × 8. ஓகேவா? 24. அப்போ இந்த 3 8 24 இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், அங்கே சம்முலேயும் நமக்கு ப்ளஸ் வந்திருக்கும், இங்கேயும் நமக்கு ப்ளஸ் வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த 512 மைனஸ் 24, ஓகேவா, கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 448 கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர். இது நம்ம நார்மல் மெத்தட்லேயும் போடலாம், இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் வச்சு நம்ம போடலாம். அதுக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுடைய ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் எந்த ஃபார்முலா பாருங்கள், ஏ கியூப் ப்ளஸ்ஸு பி கியூபுடைய ஃபார்முலா போட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போது ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், இந்த சம்மை போடலாம். அப்படி போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 448 ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அந்த ஷார்ட் ட்ரிக்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? என்ன ஸ்கொயர் பண்ணணும், என்ன எண்ணு கொடுக்குறாங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி 2ஆல் கழிக்கணும். இதுவே ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூப். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு சம் இருந்ததுன்னா எண்ணை கியூப் பண்ணி 3n, ஓகேவா, அந்த எண்ணுடைய 3 மடங்கு கண்டுபிடிச்சி கழிக்கணும். இது ரெண்டுமே ப்ளஸ் குறியில் வரும்போது, இதுவே உங்களுக்கு மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போது a மைனஸ் 1/a, ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 2வை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூப். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு பொதுவாக என்ன கொடுத்துருப்பாங்க? a மைனஸ் 1/a கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணை கியூப் பண்ணி
3n, அதாவது என்னோட 3 மடங்கை கூட்டணும். அப்போ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், இதை போடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த சம்மு ரொம்ப ஈஸியாக, இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து என்ன பண்ண வேணாம், இதில் பெருசாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஷார்ட்கட்டில். இப்போ இதில் பாருங்கள், முழு எண் எல்லாமே 999 999 999 இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பின்னம் வந்து 1/7 2/7 3/7 4/7 5/7 அப்படியே இருக்கா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுன்னா முதல்ல இந்த முழு எண் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6, ஓகேவா. அப்போ 6 முழு எண் இருக்குது. அந்த முழு எண் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இந்த ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த சம்மை இந்த ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். இப்போது 999, ஓகேவா, இன்ட்டு 6ஆல் அதை பெருக்கணும், ஓகேவா. நமக்கு பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும், 9 54, மீதி 5, 9 54, 54 ஒரு 5, ஓகே 9 59, திரும்ப 5 59, ஓகேவா. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கே எத்தனை முறை அந்த முழு எண் வந்திருக்கு, அந்த முழு எண் எத்தனை முறை வந்திருக்குன்னா 6 முறை வந்திருக்கு. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த 6ஓட பெருக்கிக்கணும். அடுத்தது பின்னங்களினுடைய கூடுதல், ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ 1/7 + 2/7 + 3/7 இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய எண்ணை நம்ம கூட்டிக்கலாம், ஓகேவா. அப்போ தொகுதியில் இருக்க எண்ணை நம்ம கூட்டிக்கலாம். அப்போ பாருங்கள், நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 21/7, ஓகேவா. இப்போ 21/7 அடித்தோன்னா நமக்கு 3 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த முழு எண்ணில் ஒரு மதிப்பை கண்டுபிடிச்சோம் இல்லையா. அப்போது இதோடைய என்னென்னா முழு எண்ணுடைய மதிப்பு ப்ளஸ்ஸு பின்ன எண்ணுடைய கூடுதல் இது ரெண்டும் கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 5994 அப்படின்றது முழு எண்ணுடைய கூடுதல், பின்ன எண்ணுடைய கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 3. அப்போ ஆன்சர் 5997, ஓகேவா. இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த மாதிரி ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய சம்ஸை எப்படி போடலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நார்மல் மெத்தடும் இருக்குது, ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் இருக்குது. இப்போ நார்மல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 1/2 எப்படி பிரித்து எழுதலாம். 1/2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/1 - 1/2ன்னு பிரித்து எழுதலாமா, ஓகேவா. இப்போ நீங்கள் அப்படியே வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் கூட 2 வரும். அதுக்கப்புறம் 2 - 1 திரும்ப என்னது 1/2 வந்துடுச்சா. அப்போ நீங்கள் 1/2 இந்த மாதிரியும் எழுதலாம், இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இந்த மாதிரி பிரித்து எழுதி நம்ம என்ன பண்ணலாம், இதில் கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த 1/2 நம்ம பிரித்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/1 - 1/2 கிடைக்கும். இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணையும் பிரித்து கடைசியில் நம்ம 1/132 எப்படி பிரித்து எழுதும், 1/11 1/12, ஓகேவா. இப்படி பிரித்து எழுதுவோமா. அப்போ பாருங்கள், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ அந்த டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 11 டேர்ம் வந்து இருக்குது, ஓகேவா. அப்போ அந்த 11 அப்படியே போட்டுக்கணும். இதில் ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குது 11, ஓகேவா, டிவைடட் பை சிறிய எண் தொடரில் சிறிய எண் பெரிய எண், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும், ஓகேவா. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போது மொத்தம் 11 டேர்ம்ஸ் இருக்குது. சிறிய எண் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1/1 - 1/2, ஓகேவா. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 அப்படின்றது தான் ரொம்ப சின்ன எண். அதுவும் நம்ம எந்த எண்ணை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணை தான் பார்க்கணும், ஓகே. 1. அதே மாதிரி கடைசியாக நமக்கு வந்து என்ன கிடைச்சது, 1/11 - 1/12
12 ஓகேவா. அப்போ இந்த 12 அப்படின்றது தான் இங்கே பெரிய எண். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11/12 ஓகேவா. இந்த மெத்தடில் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடலாம். ஓகே, இதுக்கு எல்லாமே நம்ம அடுத்த பார்ட்டில் நார்மல் மெத்தடில் எப்படி போடுறது அப்படின்றது நான் என்ன பண்ணுறேன் சொல்லி கொடுக்குறேன். அடுத்து இதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்கட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. அடுத்து பாருங்கள், 1 + 1/2 ஓகே. இப்போ 1 + 1/2 ஓகேவா. இந்த 1 + 1/2 பெருக்கணும்னா 2 3/2 ஓகேவா. அதே மாதிரி இந்த ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றது பார்ப்போம். அதாவது இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் குறியாக இருக்கணும் ஓகேவா. இதில் எல்லாமே ப்ளஸ் குறியாக இருந்துச்சுன்னா இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த 1 + 1/2 என்ன எப்படி எழுதலாம், 3/2ன்னு எழுதலாமா. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த டேம் கடைசி டேம் பாருங்கள், 1 + 1/120 ஓகேவா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 121/120. இப்போ இந்த மாதிரி ப்ளஸில் வந்துச்சுன்னா ஓகேவா, ப்ளஸில் வந்துச்சுன்னா இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். கடைசி டேர்மில் இருக்கக்கூடிய தொகுதி எடுத்துக்கணும். தொகுதி எது, 121. அதே மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய அந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, முதல்ல இருக்கக்கூடிய அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பகுதி எடுத்துக்கணும் ஓகேவா. அப்போ இதோடைய பகுதி என்ன, 2. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 60.5 கிடைக்கும். இப்போ இது நார்மல் மெத்தட்லேயும் நம்ம போடலாம். இப்போ நார்மல் மெத்தடில் நம்ம போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 3/2 போட்டோமா, அடுத்தது இன்ட்டு இது பாருங்கள் 4/3. அடுத்து இதை பண்ணோம் அப்படின்னா 4 + 5 4. அப்போ பாருங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிட்டு கடைசியில் 2ம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 121/120 கிடைக்கும் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 120/119 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது வரைக்கும் கேன்சல் ஆகிடும். மீதி 121 உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த 2ம் தான் இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே மைனஸில் இருக்கணும். இப்போ மைனஸில் இருந்துச்சுன்னா சேம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்ம் எடுத்து ஓகேவா பின்னமாக மாற்றுவோம். 3 - 1 2/3 ஓகேவா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பகுதியில் இருக்கக்கூடியது. அடுத்து கடைசியாக இங்கே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா 100, அப்போது 99/100 ஓகேவா. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, முதல்ல இருக்கக்கூடிய தொகுதி எடுத்துக்கணும் ஓகேவா. அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பகுதி எடுத்துக்கணும் ஓகேவா. அப்போ பகுதி என்னங்க, 100. அப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஓகே 100ஆல் அடித்தோன்னா 0 வச்சு புள்ளி சேர்த்துக்கணும். அப்போ 2 கிடைக்கும் ஓகேவா, 0.02 கிடைக்கும் ஓகேவா. அப்போ பாருங்கள், இப்போ நமக்கு உங்களுக்கு ப்ளஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கடைசியில் இருக்கக்கூடிய தொகுதி இருக்கு இல்லையா, கடைசியில் இருக்கக்கூடிய தொகுதியில் இப்போ 121/120 இருந்துச்சுயா. இப்போ ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த டேர்மில் இருக்கக்கூடிய தொகுதி எடுத்துப்போம் 121. அதே மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய அந்த டேர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி எடுத்துப்போம். அதுவே இங்கே மைனஸில் வந்துச்சுன்னா முதல்ல தொகுதியில் இருக்கு இல்லையா, முதல்ல தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி எடுத்துப்போம். அதே மாதிரி கடைசியில் இப்போது 99/100 இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி எடுத்துப்போம்
பாருங்க. அப்ப இந்த 7 மாடலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ற மாரி. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு நான் உங்களுக்கு இதில போட்டிருப்பேன்.